மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய தலைவர் ஆனந்தன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தருக இருக்கின்ற நம்மளுடைய இளம் புயல் அண்ணாமலை அவர்களே, இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் அவர் போன கிராமங்களில் போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும், அடைச்சாணியில், அது பக்கத்தில் இருக்கிற ஏபி நாடானூரில், சுரண்டையில் பார்க்கும்போது ஒரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பட்டொலி வீசி பறக்கின்றதை பார்க்கின்றது மகிழ்ச்சியாக இருந்தது. மாநாடு போன்று ஒரு கூட்டம் புண்ணியாபுரத்திலிருந்து ஆரம்பித்து சிந்தாமணியினுடைய வடபகுதியினுடைய வரைக்கும் ஒரே மனித தலைகள், எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். இன்றைக்கு வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்தவுடனே லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த புளியங்குடியிலே கூடியிருப்பதை கண்ணால் பார்க்க முடிகிறது. அதைவிட தமிழகத்திலே ஒரு புதிய வித்தியாசமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அருமையான மேடையிலே ஒரு பக்கம் நரேந்திர மோடி, ஒரு பக்கம் மாநில தலைவர் அண்ணாமலை, நடுக்கே பார்த்தால் சட்டமன்றம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகின்றது. 4 நாளைக்கு முன்னால ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி. அந்த செய்தி என்ன தெரியுமா? ஒரு பக்கம் அமித்ஷாவினுடைய பேச்சு, ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய பேச்சு. அமித்ஷாவினுடைய பேச்சில் ஒரு தெளிவான விஷயம் கூறப்பட்டது. தமிழகத்திலே மருத்துவ துறையிலே தமிழ் இருக்கின்றதா? பொறியாளர் கல்லூரி, அந்த கல்லூரியிலே தமிழ் இருக்கின்றதா? தமிழ் எங்கே இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டினார். தமிழிலே தமிழகத்திலே ஆட்சி புரிகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளிலே தமிழிலே பேசினால் அவதாரம் என்று கூறப்படுகின்றதே என்பதெல்லாம் சுட்டி காட்டுகின்றார். அடுத்த பக்கம் ஸ்டாலின் பேசுகின்ற பேச்சு, நான் PhD படித்தவர், எனக்கே உபதேசமா என்று சொன்னார். எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க PhD படிச்சிய? எந்த கல்லூரியில் படிச்சிய PhD? உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும் போது நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்தில் எல்லா தாசில்தாரும் போய், இது கருணாநிதி மகன், முதலமைச்சர் மகன், நீங்க இவங்களெல்லாம் பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி எத்தனை பள்ளிக்கூடத்தில் தாசில்தார் போய் சொன்னாங்க? எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது பாஸ் பண்ணி மேல வந்தது உண்டா? எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது ஒபீடியன்ட் பாய், ஒழுக்கமான பாய் என்று பெயர் பெற்றது உண்டா? PhD படித்தார்களா? உங்களுக்கு PhD எதிரே சொல்லுகிற ஊழலிலே PhD. ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல், ஊழலிலே PhD, பொய்யிலே PhD. டில்லியில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கையிலே சிறைக்கு சென்றார். ஆந்திர மாநிலத்தினுடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதல்வர் மகள் சாராய ஊழலிலே சிறைக்கு சென்றார். 4 நாளைக்கு முன்னால் அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய டாஸ்மாகிலே எல்லா இடங்களிலேயும் சோதனை செய்ததிலே பல 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டது என்பது அம்பலமாக தெரிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் டாஸ்மாகினுடைய ஊழல் வெளிப்படுத்தப்படும். முதல்வர் சிறைக்கு செல்வது வாய்ப்பு இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு செல்வது
வாய்ப்பு இருக்கின்றது. துரைமுருகன் சிறைக்கு செல்வது வாய்ப்பு இருக்கின்றது. கனிமொழி சிறைக்கு செல்வது வாய்ப்பு இருக்கின்றது. முதல்வருடைய மகள் செந்தாமரை சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகின்றது. எப்படி 1996 அதிமுக தோற்று திமுக வெற்றி பெற்றவுடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அத்தனை பேரும் சிறைக்கு சென்றார்களோ அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள். கோட்டைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள். கூட்டணியை பத்திலாம் கவலைப்படாண்டா. கூட்டணியை பத்தி யாரும் கவலைப்படாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால நம்ம மாநில தலைவர் பேசும்போது தற்குறி பழனிசாமி என்று சொன்னார். 4 நாளைக்கு முன்னால பேட்டி கொடுக்கும் போது அண்ணன் பழனிசாமி என்று சொன்னார். எப்படி அண்ணன் பழனிசாமி என்று சொன்னார்? அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக தேர்தலுக்கு முன்னால சரியா வரும்னு எதிர்பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாண வீட்டுல வேலுமணி இருக்காரா, அவருடைய பையன் கல்யாண வீட்டுல ஜெயலலிதா வந்தா, எம்ஜிஆர் வந்தா, அதிமுக காரங்க எப்படி எந்திரிச்சு கும்பிடுவாங்களோ அதே மாதிரி நம்ம அண்ணாமலைக்கு ஒரு போல எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, வணக்கம் செலுத்தினாங்க. அதிமுக இப்ப யார் கையில இருக்கு? அண்ணாமலை தலை நம்மளுடைய கையில் இருக்கு. அண்ணாமலை கையில் இருக்கு. அதிமுக காரங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஒன்று நம்மகிட்ட இருக்கணும், அல்ல அதிமுகவிலிருந்து வெளியேறணும். இந்த மாதிரி தான் நிலைமை இருக்கு. அதனால வரக்கூடிய காலகட்டம், இன்னைக்கு நான் வரும்போது கேட்டேன், மேலப்பாவூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் 100 பேர் பாரதிய ஜனதா கட்சியில இணைகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நம்ம மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தென்காசியில நாம 2வது இடம், ஆலங்குளத்தில் 2வது இடம், கடையநல்லூர்ல 2வது இடம். இந்த கூட்டணியிலே தேர்தலை சந்தித்தோம் என்று சொன்னாலே பாரதிய ஜனதா கட்சி தென்காசி சட்டமன்றத்திலே, தென்காசியினுடைய மாவட்டத்திலே 5 சட்டமன்றத்தையும் நிச்சயமாக வெற்றி பெறும். சந்தேகமே வேண்டாம். நேற்று பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசும் பொழுது ஒரு வாசகத்தை பல முறை சொன்னார். மணிப்பூர் 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 என்று 15க்கும் மேற்பட்ட நேரங்களிலே அந்த மணிப்பூரை உச்சரித்தார். ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மணிப்பூர் விஷயமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்காசியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மேடையிலே இந்த மாவட்டத்தினுடைய பஞ்சாயத்து தலைவி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதனால் என்ன செய்யப்பட்டார் என்பதை, மணிப்பூர் விஷயத்தை அந்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவி வெளிப்படுத்தினார். திமுக மாவட்ட செயலாளருக்கு பதவி பறிக்கப்பட்டது. பொது இடங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளருக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ராணி ஸ்ரீகுமார் பாராளுமன்றத்திலே போய் இப்படி பேச வேண்டிய அவசியமில்லை.
ஆகையால் வரக்கூடிய காலகட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலகட்டம். தமிழகத்திலே அண்ணாமலை முதல்வராகின்ற வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கின்றது. நாமெல்லாம் நினைச்சோம், முதல்ல எதிர்கட்சியாத்தான் வருவோமோன்னு நினைச்சோம். இப்ப எதிர்கட்சி அந்தஸ்து இல்ல, நமக்கு தான் முதல்வர் அந்தஸ்து. நமக்கு தான் முதல்வர் அந்தஸ்து. முதல்வராகின்ற வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்றது. நாமும் நம்மளுடைய பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியை அதிகப்படியாக எடுத்து செல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களை அதிகமாக சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியை நம்முடைய பகுதியிலே வளர்ப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.